இது இஸ்ரவேலர்களுக்கு வழி, அவர்களுக்கு குழி. அவர்கள் வலதுபுறத்தில் அவர் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. சொல்லட்டுமா, எது பிரச்சனையா இருந்துச்சோ இப்போ அது மதிலா இருக்கு. வாங்குறவங்க வாங்கிக்கோங்கயா, வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. ஆமா, உங்க பிரச்சனையே உங்களுக்கு வாய்ப்பா மாற்றுவார். உங்க பிரச்சனையே உங்களுக்கு மதிலாக மாற்றுவார். அதை உங்களுக்கு வேலைக்காரனா மாற்றுவார். அதை உங்களுக்கு வேலை செய்ய வைப்பார். ஏன் மதில் தெரியுமா? இவனை விரட்டிக்கிட்டு ஒருத்தன் வர்றான், அதனால மதில். இவங்க ட்ரையா நடந்து அந்த பக்கம் போற வரைக்கும் திறந்தே இருக்குது. இப்போ இவங்க அந்த பக்கம் கிராஸ் பண்ணி முடிச்ச உடனே யார் பார்க்கறா? எகிப்தியன் பார்க்கறான். பார்ப்பா, கடல் திறந்து இருக்குது அப்படின்னு உள்ள வந்தான் பாருங்களேன். உள்ள வந்த உடனே டோர் லாக், அப்படியே மூடிடுச்சு, அப்படியே மூடிடுச்சு. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இது இஸ்ரவேலர்களுக்கு வழி, அவர்களுக்கு குழி. கடவுள் உங்களை காப்பாத்துறது மட்டும் அவர் வேலை இல்லை, சத்துருவை முடிச்சு விட்டுருவார். வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. ஆமா, கர்த்தர் சொல்றாரு, இன்று கண்ட எகிப்தியனை உங்களை விடுவிப்பார். உங்களை கஷ்டப்படுத்திப்பாரு, அதை செஞ்சிருவார். இருக்கீங்களாயா? இருக்கீங்களா? அந்த வியாதி தேடியும் நீ காணாதிருப்பார். அந்த தரித்திரத்தை நீ தேடியும் காணாதிருப்பார். அந்த பிரச்சனையை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர். ஆமென், ஆமென். நின்று கொண்டு இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி காண பாருங்க. இவனுக்கு எப்படி இவன் நம்ம தப்பிச்சா போதுன்னு நினைச்சான். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தப்பிச்சா மட்டும் இல்லை, நீ தப்பிச்ச பிறகும் சமாதானம் இல்லாமலே இருப்ப, எப்போ வந்துருவானோன்ட்டு. அதனால கொஞ்சம் வெயிட் அண்ட் சீ. உன்னை விரட்டினவன் கதையை நான் முடிக்கிறேன், உன்னை துரத்தினவன் கதையை நான் முடிக்கிறேன். என் பிள்ளை துக்கத்தோடு போகக்கூடாது, என் பிள்ளை சமாதானத்தோடு போ. ஆமென்.